அழகே அழகே சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல ராகவன் இருந்துட்டு, இங்க இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது. குடும்பத்தோட பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, நம்ம இப்படி ரூம்ல இருந்தா அது நல்லாவா இருக்கு? அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நம்மளும் போய் பார்த்தே ஆகணும். நம்மள இங்க விட்டுட்டு அவங்க அங்க போயிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்ற மாரி மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா லக்ஷ்மி இருந்துட்டு, நீங்க சொல்றதும் சரிதான். நாம அங்க இருக்கிற போதே அந்த மலரு சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு பேட் ஆடிட்டு இருந்தா, இப்ப நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அவ என்ன வேணாலும் செய்வா. அதுக்கப்புறம் குடும்பத்தை மானம் கப்பல் ஏறும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மேனேஜ்மெண்ட்லேயும் சொல்லாம ரூம்ல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த சைடு பாட்டு போட்டியெல்லாம் டான்ஸ் போட்டியெல்லாம் வச்சிருக்குன்றதுனால நம்ம மலர் வந்து சூப்பராக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து நம்ம பாக்கியராஜும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்கா, இது தெரியாம போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், மதியம் இருந்து தெரிஞ்சிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அதே சமையல் கட்டுக்குள்ள தான் அவங்கள போட்டு உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் அவங்கள அடைச்சி வச்சிருந்திருப்பாங்க. அந்த வேலையை நீங்களும் எனக்கு இது சமைச்சு கொடுங்க, அது சமைச்சு கொடுங்க, இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பிக்னிக் வந்த இடத்துலையும் அவங்கள கண்டபடிக்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதையே உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் மதியம் ஒரு பக்கம் சொல்லவும், அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்குத ராகவன் வந்து பார்த்துறாரு. பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான அப்புறமும் முடிச்சிருக்காங்க.